இன்னைக்கு நம்ம சொல்ல போற தகவல் வந்து மிக மிக முக்கியமானது. முக்கியமான ஒரு விஷயத்துக்காக தான் இந்த வீடியோ. ஆனா, இதில நம்ம சொல்ல போற அந்த கதை வந்து உங்களுக்கு நூற்றுக்கணக்கான சிந்தனைகள உங்களுக்குள்ள தூண்டக்கூடியது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விதமான சிந்தனை வந்து வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு காட்டுல ஒரு அப்பா, ஒரு பையன். அவர் வந்து விறகு வெட்டி கஷ்டப்பட்டு அந்த காட்டுக்குள்ள விறகு வெட்டி அவங்க தனியா இருக்கிறாங்க ஊர விட்டு வெளிய. விறகு வெட்டி அத எடுத்துட்டு போய் டவுன்ல வந்து வித்து அதில வர பணத்த வச்சு அவங்க சாப்பிடுவதோ, அவனுடைய கல்வி தேவைகளுக்கோ, மத்த விஷயங்களுக்கோ அவங்க அப்படி பண்ணி அவங்க வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு குடும்பம். அப்பா, பையன். ஒரு நாள் இந்த பையனுடைய கிளாஸ்ல இந்த டீச்சர் வந்து எல்லாரையும் உங்களோட ஆம்பிஷன் என்ன? உங்களுடைய கோல் என்ன? நீங்க என்னவா ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க? அப்படின்ற கேள்விய எல்லாரையும் கேட்டுட்டே வராங்க. அவங்கவங்க நான் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், வக்கீல் ஆகணும், சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லிக்கிட்டே வராங்க. எதனால அப்படின்னு கேட்குறாங்க. அவங்கலாம் சொல்றாங்க எல்லாருமே. இந்த பையனை வந்து கேட்கும்போது அவன் பேபேன்னு முழிக்கிறான். எனக்கு இது கோல்னா என்ன? எனக்கு வந்து ஆம்பிஷன்னா என்ன? எனக்கு தெரியல, புரியலன்றான். அப்போ டீச்சர் திரும்ப திரும்ப அதுக்கான விளக்கத்தை சொல்லி அவனை கேட்கும்போது, எனக்கு அப்படிலாம் ஒன்றுமே தோணலையே அப்படின்றாங்க. ஒன்றுமே தோணலையா? எல்லாருக்கும் ஒரு குறிக்கோளோட ஒரு கோல் இதை அடையணும், இந்த மாதிரி நம்ம வளர்ந்த பிறகு இப்படி ஆகணும் அப்படின்ற எண்ணம் இருக்கணும் தம்பி. அப்போ தான் வாழ்க்கையில் வந்து நம்ம முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்து எதுக்காக அதெல்லாம் நான் வச்சுக்கணும், எதுக்காக நான் அந்த முன்னேறணும், எதுக்காக நான் அப்படி இருக்கணும்னா அப்போ தான் பிற்கால வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக இருக்க முடியும், ஹாப்பியாக இருக்க முடியும் அப்படின்னா இப்போவே நான் ஹாப்பியாக தானே இருக்கேன், இதே மாதிரி இருந்துட்டா நான் கடைசி வரையும் ஹாப்பியாக தானே இருக்கேன்னு. உங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த மாதிரி விறகு வெட்டி இது பண்ணுறாரு, அது எங்களுக்கு தேவையாக போதுமானதாக இருக்குது, நாங்கள் நல்லா சாப்பிட்றோம், நல்லா இது பண்ணுறோம், நான் படிக்க வந்திருக்கேன், இதுக்கு மேலே எனக்கு என்ன தேவை? அப்போ இதையே நானும் செய்வேன், கடைசி வரைக்கும் அவரை மாதிரியே நானும் சந்தோஷமாக இருந்துட்டு போயிடுவேன், இதெல்லாம் எனக்கு எதுக்காக தேவை அப்படின்னும் போது அந்த டீச்சருக்கு பொறுமை இல்லை. அவனை கரிச்சு கொட்டி அவனை திட்டிட்டு நீ உருப்படவே மாட்ட அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. மறுநாள் வரும்போது அந்த மாதிரி திரும்ப அந்த பையனை வந்து என்ன யோசிச்சுட்டு வர சொன்னேன், யோசிச்சுட்டு வந்தியா, நீ என்னவா ஆகணும் அப்படின்னு. திரும்ப அவன் சொல்கிறா, இல்லை நான் யோசிச்சு பார்த்தேன், எனக்கு அதே தான் தோணுச்சு அப்படின்னும் போது உங்கள் அப்பாட்ட போய் கேளு, நாளைக்கு வரும்போது கண்டிப்பாக நீ ஏதாவது சொல்லணும் அப்படின்னு அனுப்பிச்சிடுறாங்க. பையன் ரொம்ப மன உளைச்சலோட கஷ்டத்தோடு வரான். அவன் சோகமாக இருக்கிறத பார்த்து அவங்க அப்பா வந்து கேட்குறாரு, பக்கத்தில் உட்காந்து தலையை தடவி கொடுத்து, எப்போவுமே துருன்னு சந்தோஷமாக ஹாப்பியாக இருப்பியே, இன்றைக்கி என்ன ஆச்சு உனக்கு, ஏன் இப்படி இருக்கேன்னும் போது விஷயத்தெல்லாம் சொல்கிறான். இந்த மாதிரி கோல்னா என்ன, ஆம்பிஷன்னா என்ன, நான் என்னவா ஆகணும், எனக்கு எதுவுமே இல்லை, நீ எனக்கு எதுவுமே சொல்லிக் கொடுக்கலன்னும் போது அவர் சொல்கிறாரு, இல்லை தம்பி நம்ம இப்படியே இருந்துட முடியாது, வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு உயரணும், நீயும் பணக்காரனா இல்லை வசதியான வாழ்க்கையில் வசதியாக வந்து நீ வந்து சந்தோஷமாக எந்த பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கணும், அதுதான் என்னுடைய ஆசைன்னு. இப்போ நீ அப்படி தானேப்பா இருக்கிற, நான் உன்னுடைய வேலையை நானும் செஞ்சேன்னா சந்தோஷமாக தானே இருக்க போகிறேன், இது எதுக்கு நான் ஒன்று தேவையில்லாத ஒன்று உருவாக்கி எனக்குள்ளே அதை திணிச்சிக்கணும் அப்படின்னும் போது, அப்படி இல்லைப்பா, நான் வந்து சந்தோஷமாக இருக்கேன்னு யார் சொன்னா உனக்கு, நான் இப்படி இருக்கேன், கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன், பணத்துக்கு திண்டாட்டமாக இருக்குது, பெரிய பணக்காரர்கள் வாழ்கிற வாழ்க்கையை வந்து நான் கொடுக்க முடியலன்றதுக்காக தான் உங்கள் அம்மா வந்து என்னை விட்டுட்டு வசதியான ஒருத்தரோட போயிட்டாங்க, என்னை டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க, நீ கூட வேணான்னு சொல்லி உதறி விட்டுட்டு போயிட்டாங்க, இப்போ நீ என் கூட தானே இருக்கேன், உனக்கு அம்மானு ஒரு ஆள் இல்லை இல்லையா. இப்போ இந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள் தீர்றதுக்கும் நான் பட்ட அந்த வேதனைகள் வலியும் வந்து நீ படக்கூடாதுன்றது எனக்கு, அதில் தான் கஷ்டப்பட்டு நான் உன்னை படிக்க வைக்கிறேன் அப்படின்னும்போது அப்போ கூட எனக்கு ஒன்றும் திருப்தியாக இல்லைப்பா, எப்படிப்பா இதுதான் இந்த மாதிரி ஒரு கோலோடு வச்சு வாழ்ந்தால் தான் வந்து அவங்க தான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்க முடியுமா, மற்றவங்களால இருக்க முடியாதான்னு. எதையாவது ஒன்று வாழ்க்கையில் சாதிக்கணும், அந்த லெவலுக்கு போகணுன்ற குறிக்கோளோடு இருக்கிறது தான்ப்பா ஒரு மனிதனாக பிறந்தவனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை அடையணுன்ற வேகம் இருக்கும்போது தான் வாழ்க்கையில் உனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஒரு த்ரில் இருக்கும் அப்படின்னு எவ்வளவோ சொல்கிறாரு. அப்போ அந்த பையன் ஒரு கேள்வி வந்து அவன் மனசுக்குள்ளே வருது, அவங்க அப்பா கிட்ட வந்து கேட்கல. அவன் வந்து மறுநாள் கிளாஸுக்கு போகும்போது அந்த டீச்சர் கேட்குற மாதிரி எல்லாரும் சொன்னதில் ஏதோ ஒன்று எடுத்து அவனும் சொல்லி அதை சமாளித்து முடிச்சிடுறான். அதுக்கப்புறம் ஒரு நாள் காட்டில் வந்து அந்த விறகு வெட்டிட்டு இருக்கும்போது அந்த பையன் கூட இருக்கிறான். அப்போ வந்து அவர் எல்லாத்தையும் வெட்டி முடிச்சுட்டு, நான் இதை எடுத்துகிட்டு போய் டவுனில் போட்டுட்டு, இது ஒரே ஒரு ஆளுக்கு தான்ப்பா போட போகிறேன், இதை எடுத்துகிட்டு போய் போட்டுட்டு நான் வந்துடுறேன், நீ வந்து வீட்டில் போய் பத்திரமா இருன்னு அவன் சொன்னான். எனக்கு மனசு சரியில்லைப்பா, இன்றைக்கி நான் உன் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயப்படுத்தி அவரோட வந்து வரான், பேசிக்கிட்டே வரான் நிறைய விஷயங்கள். திரும்ப அவன் நார்மல் ஆகிட்டான், ஜாலியாக சந்தோஷமாக வரான். இப்போ அவர் அந்த விறகெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு வீட்டில் ஒரு பெரிய ஏக்கர் கணக்கு இருக்குது, அதில் நிறைய வந்து ஆப்பிள் மரங்கள்லாம் இருக்குது, அது வந்து ரொம்ப வசதியான பங்களா மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே ஒரே ஒரு முதியவர் வந்து தனியாக வசிக்கிறாரு. அவரை கிட்ட போய் பார்த்துட்டு அவர்கிட்ட போட்டுட்டு இந்த மாதிரினா அவர் வந்து நல்லா இருக்கியாப்பா, இது யாருப்பா உன் பையனா அப்படி இப்படின்னும் போது அவர் வந்து அதெல்லாம் கொஞ்சம் அடுக்கி வச்சுட்டு இதெல்லாம் கொஞ்சம் பண்ணி வச்சுட்டு போறியா ப்ளீஸ், அதுக்கு உண்டான பணத்தை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு அந்த பையன்கிட்ட நான் அது வரையும் நான் பேசிகிட்டு இருக்கேன், அவன் இங்கே இருக்கட்டும், நீ போய் பண்ணிட்டு வா அப்படின்னும் போது அந்த பையனுக்கு என்னவோ அந்த தாத்தாவை பார்க்கும்போது முதியவரை பார்க்கும்போது ஒரு ஈர்ப்பு ஒன்று இருந்தது. அவர் அங்கேயே உட்காந்துருக்கார பார்த்தா நிறைய புக்ஸு,
அவர் டேபிள் மேலே நிறைய புக்ஸ் இருக்குது. இது என்ன தாத்தா இந்த வயசில் இவ்வளோ படிக்கிறீங்க, உங்களுக்கு எப்படி படிக்க? எனக்கு வந்து ஸ்கூல் புக்ஸை படிக்கவே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, இவ்வளோ படிக்கிறீங்களே அப்படின்னும் போது, நீ என்ன படிக்கிற, ஏது படிக்கிற அப்படின்னும் போது அவரும் அதே கேள்வி கேட்குறாரு, நீ என்னவா ஆகணும் பெரியவன் ஆகணும்னு அப்படின்னும் போது அவனுக்கு வந்து மூஞ்சி மாறி போகுது. என்ன இவரும் பார்க்குறவங்க எல்லாருமே அதை கேட்குறாங்கன்னும் போது அவன் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறான். அப்படின்னும் போது அவரும் சொல்கிறாரு, தேடல் என்பது உள்ளவரை வாழ்வில் ருசி இருக்கும்னு பாட்டு பாடியிருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி ஏதாவது ஒரு வாழ்க்கையில் தேடல் இருக்கணும், பெருசாக ஒன்று சாதிக்கணும், ஒரு பெரிய சயின்டிஸ்டாக ஒன்று கண்டுபிடிக்கணும், இல்லை அட்லீஸ்ட் ஸ்போர்ட்ஸ்லையாவது ஏதாவது பண்ணி பெரிய ஸ்போர்ட்ஸ் மேனாக வரணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு குறிக்கோள் வந்து நமக்கு இருக்கணும் தம்பி. அது நல்ல விஷயம் தானே. அதை ஏன் நீ தப்பாக பார்க்குற, ஏன் எல்லாரையும் நீ வந்து உனக்கு எதிரியாகவே அதை பார்க்குற அப்படின்னும் போது அவன் வந்து ஒரு கேள்வி ஒன்று கேட்குறான். என்னன்னா, இப்போது நீங்கள் டிவி பார்க்குறீங்க, புக்கு படிக்கிறீங்க, மற்ற விஷயங்கள் பண்ணுறீங்க, இங்கே டியூப்லைட் இருக்குது, இது எல்லாத்தையுமே யாரோ ஒருத்தர் கண்டுபிடிச்ச விஷயங்கள் தானே. அவங்க வாழ்க்கையில் அது கண்டுபிடிக்கணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோடு வாழ்ந்தவங்க தானே. அவங்க கண்டுபிடிச்ச விஷயங்களை வச்சு அவங்க வாழ்க்கையில் அந்த கோலை அடைஞ்சதை வச்சு எவ்வளோ பேர், நீங்கள் உட்பட எவ்வளோ பேர் அதை அனுபவிக்கிறீங்களே. நீங்கள் ஒரு கார் வச்சுருக்கிறீங்க, ஃப்ளைட்டில் போகிறீங்க, எவ்வளோ விஷயங்கள் வந்து இது அடுத்தவங்களுடைய கோலாக இருந்தது தானே. அவங்க கஷ்டப்பட்டு போராடி ரொம்ப இது பண்ணி அவங்க கண்டுபிடிக்க அதை மற்றவங்க பயன்படுத்தலையா? அதே மாதிரி மற்றவங்க இப்போ பண்ணுற விஷயங்கள்லேருந்து நம்ம வந்து அதை இது பண்ணும், நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம், நம்ம அதை அனுபவிச்சுக்கலாம் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது அவர் அப்படியே அசந்து போயிட்டார். இவ்வளோ பெரிய அறிவானா அவர் ரொம்ப நேரம் பேசவே இல்லை. இவன் கேட்டுகிட்டே இருக்கான், என்ன அப்படியே உட்காந்துட்டீங்கன்னு. இல்லை தம்பி, நீ சாதாரணமாக ஒரு விஷயத்த சொல்லிட்ட, ஆனால் அது எனக்குள்ள பல்வேறு விதமான சிந்தனைகளை தூண்டுது. இப்போ நீ ஒன்று கேட்க வந்த, அதை வந்து நான் என்னுடைய பெருமை, செல்ஃப் எஸ்டீம், என்னை நானே மிகப்பெரியவனாக நினச்சிக்கிட்டு அதுக்கு வந்து நான் விளக்கம் கொடுக்கணும்னு உனக்கு நான் அட்வைஸ் பண்ணினேன். திருப்பி நீ ஒரு கேள்வி கேட்டு நீ என்னை விட மிகப்பெரிய அறிவாளி அப்படின்னு வந்து காமிச்சிட்ட. இதுக்கு பதில் சாதாரணமாக சொல்ல முடியாதுப்பா, மிகப்பெரிய விஷயம், நீ வளர்ந்த உடனே உனக்கே அது புரியும், ஏன்னா நீ அற்புதமாக சிந்திக்கக்கூடிய ஆள். சரி, இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், நான் ஏன் இந்த புக்கு படிக்கிறேன், ஏன் இந்த இது பண்ணுறேன், உங்ககிட்ட பேசும்போது இப்போ ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு, இதை நான் தனியாக உட்காந்து சிந்திச்சேன்னா வருடக்கணக்காக சிந்திக்கக்கூடிய அளவுக்கான ஒரு விஷயத்தை எனக்குள்ளே விதைச்சிட்டு போயிட்டேன். இதை வச்சு நான் நிறைய விஷயங்கள் சிந்திப்பேன். அப்போது நீயும் எனக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு குருவா ஆசிரியனா இங்கே இருக்கிற. இதே மாதிரி தான் நான் வந்து ஒரு மாதிரி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கப்போ என் வாழ்க்கையே பிரட்டி போட்டோன்னா உன்னே மாதிரி ஒரு பையன் தான் அப்படின்னு சொல்லும்போது அந்த பையனுக்கு ஒன்றும் புரியல. ஒரு பையனா, ஒரு சின்ன பையனா, அப்படி என்ன பண்ணா உங்களுக்கு அப்படின்னு. இப்போ ஒரு முறை ஒருத்தர் வந்து என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவர் வந்து கேட்டார். அவருக்கு நான் நிறைய உதவிகள் சின்ன வயசில் இருக்கும்போது பண்ணினேன். அதன் காரணமாக அவர் அப்பப்போ என்னை வந்து பார்ப்பார். அவர் ஊரில் இருக்கார், பெரிய வேலையில் இருக்கார். அவர் ஊருக்கு வரும்போதெல்லாம் என்னை வந்து பார்ப்பார், என்கிட்ட இது பண்ணுவார். அப்போ அதுக்கு காரணமாக இருந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு முறை அவர் வந்து என்னை வந்து பார்க்க வரும்போது கேட்டார், வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகணும்னா, வெற்றிகளை குவிக்கணும்னா அதுக்கு முக்கியமாக என்ன தேவை, ஒரே விஷயத்தில் முடிங்க, நிறையாலாம் சொல்ல வேணாம், ஒரே விஷயத்தில் முடிங்க அப்படின்னும்போது நான் சொன்னேன் அவங்கக்கிட்ட, இதை நான் சொல்கிறத விட ஒரு விஷயத்தை பார்த்து நீ தெரிஞ்சுக்கலாம். இப்போது என்கிட்ட 2 மரக்கன்றுகள் இருக்குது. ஒன்று வந்து ஆப்பிள், இன்னொன்று ஆப்பிள் மரக்கன்று. ஒன்றை வந்து நான் வெளியில் உள்ள அந்த காலி இடத்துல தோட்டத்தில் அதை நான் வந்து விதைக்கிறேன். இன்னொன்று எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளே ஒரு மண் பாண்டத்துக்குள்ளே அதை நான் விதைக்கிறேன். இப்போ நீ பெரிய ஆளாயிட்டு ஒரு சில வருடங்கள் கழித்து வரும்போது எது மரமாகி அதில் வந்து ஆப்பிள்லாம் பூத்திருக்கும், ஆப்பிள்லாம் உருவாயிருக்கும் அப்படின்னு நீ நினைக்கிற அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாக வெளியில் வச்சுருக்கிறதுக்கு தான். ஏன் அப்படி நினைக்கிற? உள்ளே இருக்கிறது அவ்வளோ பாதுகாப்பாக இருக்குது. அது வந்து புயல், மழை, இயற்கை சீற்றம் எதுக்குமே வந்து பாதிக்கப்படாமல் இருக்குது. அதுக்கு தேவையான நேரத்துக்கு நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம், அதை பொத்தி பாதுகாத்துக்க போகிறோம். எந்த உயிர், நம்ம ஆடு மாடு எந்த விலங்குகளும் அதை வந்து மேயாமல் நம்ம காப்பாற்றுவோம். எல்லாமே அதுக்கு சேஃப்டியாக கிடைக்கும், அதுக்கு எந்த அசௌகரியமும் கிடையாது. ஆனால் அது வளராதுன்னு சொல்கிற, வெளியில் இருக்கிற மரம் தான் வளரும் அப்படின்னு சொல்கிறேன். அப்படி நடந்ததென்றால் அதுதான் உன் வாழ்க்கைக்கான பாடம், வெற்றிக்கான ரகசியம் அப்படின்றாரு. எனக்கு புரியலன்னு சொல்கிறேன். அதாவது இந்த மரம் வெளியில் இருக்குது, இதுக்கு யாரும் தண்ணி ஊற்றலைனாலும் இது பண்ணலனாலும் அந்த விதை முளைச்சி தப்பிச்சு இந்த பூமியை விட்டு செடியாக வெளியே வருவதே பிரம்ம பிரயத்தனம். அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எத்தனையோ நூற்றுக்கணக்கான விதைகள் பூமிக்குள்ளே உழுவதில் ஒரு சில விதைகள் தான் வெளியே வருது. போராடி முயற்சி பண்ணி அப்படியே பூமியை பிளந்துக்கிட்டு, அவ்வளோ கடினமான பூமியோட தலைப்பகுதியை பிளந்துக்கிட்டு வெளியில் வரக்கூடிய சக்தி அது ஒரு சிலதுக்கு தான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த இயற்கை சீற்றங்களை தாண்டி பல்வேறு விஷயங்களை தாண்டி அது வளர்ந்து இந்த பிராணிகள் மிருகங்கள்கிட்டருந்து தப்பிச்சு அதில் நிறைய விஷயம் போயிடும், ஒரு சில தான் அதுலேருந்து தப்பிக்குது. அப்புறமா வெயில், தண்ணி இல்லாமல் புயல், இந்த மாதிரி விஷயத்தில் பாதிக்கப்பட்டு நிறைய போகுது, அதுலேருந்தும் ஒரு சில இது தான் வெளியே வருது. இப்படி பல்வேறு விதமான போராட்டங்களுக்கு இடையே அதிலிருந்து வென்று வெளியே வரக்கூடியது தான் கடைசியில் விஸ்வரூபமாக எடுத்து மரமாக நிற்குது.
உள்ள அனைத்து விஷயங்களும் அதுக்கு கிடைக்கும். ஆனால் அது வந்து முளைச்சி கூட வெளியே வர முடியாது. அதால் ஒரு செடியாக கூட உருவாக முடியாது. இதுதான் இயற்கையின் தத்துவம். இதுதான் பிரம்ம ரகசியம். இதுதான் பிரபஞ்ச ரகசியம். எது ஒன்று பெரிய போராட்டங்களுக்கும் கஷ்டத்துக்களும் இயற்கை சீற்றங்களுக்கும் துன்பங்களுக்கும் அவமானங்களுக்கும் ஆளாகுதோ அவை தான் பிரம்மாண்ட விஸ்வரூபம் எடுத்து சாதனைகளை படைக்கும். மனிதனும் அந்த மாதிரி தான். உனக்கான போராட்டங்கள் எப்பப்பெல்லாம் நடக்குதோ அதை தொடர்ந்து வெற்றி, விஸ்வரூப வெற்றி வருவதற்கான அறிகுறி அவர்களுக்கு மட்டுமே கிடைக்கும். யார் ஒருத்தர் தோல்விகளையும் அவமானங்களையும் கஷ்டங்களையும் இந்த மாதிரி போராட்டங்களையும் அனுபவிக்கிறார்களோ அவர்கள் தான் வெறி கொண்டு சீறி பாய்ந்து விஸ்வரூபமாக வெளியே வந்து சாதனைகளையும் வெற்றிகளையும் படைக்கிறாங்க. அவங்களுடைய சௌகரியமான கூட்டுக்குள்ளே இருந்து அப்படியே பொத்தி பொத்தி வளரக்கூடியவர்கள் மிகப்பெரிய சாதனைகளை அவ்வளோவா பண்ணுறதில்ல. சதவீதம் பார்த்தீங்கன்னா இது 99%, இது 1% அப்படி தான் இருக்கும். ஸோ வாழ்க்கையில் எப்போல்லாம் கஷ்டம், போராட்டம், அவமானங்கள், தோல்விகள் அதெல்லாம் வருதோ உனக்கு ஒரு விஸ்வரூப வெற்றிகள் வரப்போகுது அப்படின்றதுக்கான அறிகுறி. அதை நீ தாங்கி தாக்கு பிடிச்சி போராடி வெளியே வந்தால் தான் நீ ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவருக்கு வந்து நான் சொன்னேன். அவர் அதை எடுத்துக்கிட்டு சரின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அடுத்த தடவை வரும்போது நிறைய மரக்கன்றுகளை எடுத்துகிட்டு வந்து அவர் வந்து விதைச்சிட்டு போனார். எதுக்குன்னு கேட்டேன், நான் வரும்போது இது வளர வளர என் வாழ்க்கையும் வளரும். எப்போல்லாம் நான் வளர்றனோ எப்போல்லாம் நான் அவங்கள வந்து பார்க்கணும், அப்போ நீங்கள் சொன்ன அந்த தத்துவம் வந்து எனக்கு மறக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இத்தனை மரங்களை வச்சுருக்கிறேன்னு. இப்போ அந்த பையன்கிட்ட இந்த முதியவர் சொல்கிறாரு, அவன் வச்ச மரம் தான் இப்போ பாரு எவ்வளோ காற்று அப்படியே வந்து காய்ச்சி தொங்குது ஆப்பிள்களா அப்படின்னு. இதில் அந்த பையன் ஏதோ உங்கள் வாழ்க்கையை மாற்றினா அப்படின்னு சொன்னீங்களே, அது என்னன்னு. என் வாழ்க்கையின் மிகப்பெரிய இதில் வந்து நான் என்னென்னா என்னுடைய பெருமையாலேயோ என்னுடைய ஆணவத்தாலேயோ இல்லை எதுனாலேயோ எனக்கு வந்து நிறைய பணம் நான் டெபாசிட் பண்ணியிருக்கேன், நாங்கள் அங்கே நான் போட்டு வச்சுருக்கேன், அதுலேருந்து நிறைய ரிட்டர்ன்ஸ் வருது. அதனால் எனக்கு பண தேவைகள் கிடையாது. அதே மாதிரி நான் எல்லாரையும் கொஞ்சம் கேவலமாக இலக்காரமாக கொஞ்சம் நினைக்கிறது உள்ளுக்குள்ளே இருந்திருக்குதோ என்னவோ தெரியல. கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரும் என்னை அவாய்ட் பண்ணி நான் தனிமைப்படுத்தப்பட்டேன். அப்படி தனிமைப்படுத்தப்படும் பொழுது இந்த தோட்டங்களுக்கும் மரங்களுக்கும் கொஞ்ச நாள் அப்படியே தண்ணி ஊற்றி பராமரித்தேன். அப்புறம் வெளியே போகவும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. வீட்டுக்குள்ளேயே அடைந்து கிடந்தேன். சாப்பிட்றது, தூங்குறது, இந்த புத்தகங்களை படிக்கிறது, இவ்வளவுதான் என் வாழ்க்கை அப்படின்னு இருந்த நேரத்துக்கு ஒரு நாள் ஜன்னல் வழியாக பார்க்கும்போது ஒரு பையன் உள்ளே வந்துட்டு அவன் அந்த கேட்டு தாண்டி குதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறதை பார்த்தேன். இப்போ எனக்கு ரொம்ப கோபமாக வந்தது. என்னோடய அனுமதி இல்லாமல் உள்ளே வந்து அவன் எதுக்காக வந்தான் அப்படின்னு கதவை திறந்துட்டு வேகமாக போய் அந்த பையனை பிடிச்சிட்டு அவனை திட்டி என்னன்னு கேட்டால் பக்கத்தில் ஒரு பேஸ்கெட்டில் ஃபுல்லாக ஆப்பிளை வந்து எடுத்து வச்சுருந்தான். அவனை கேட்டேன், இது திருட்டுத்தனம் இல்லையா அப்படின்னு. உங்கள் வீட்டில் இருக்கிற ஆப்பிள்லாம் தானாக பழுத்து அழுகி கீழே விழுகுது, அது 4 பேர் கொடுத்தீங்கன்னா அது பிரயோஜனமாக இருக்கும் இல்லையா, இது ஒரு தவறான செயல் இல்லையா, அப்படி விழுகிறத தானே நான் எடுத்துகிட்டு போனேன், இதில் எங்கே திருட்டுன்றது இருக்கும், இது நீங்களாக கொடுக்கறது தான் வந்து உங்களை உயர்த்தும், உங்களுக்கு கௌரவம், உங்களுக்கு மரியாதை எல்லாமே. இன்ஃபேக்ட் நாளை இந்த மாதிரி பசங்களை பார்க்கும்போது கூப்பிட்டு நீங்களாக கொடுத்துருக்கணும், இது நாங்களாக அது வேஸ்ட்டாக போகிற பொருள் தானே வந்து எடுத்துகிட்டு போகிறோம், இது எப்படி திருட்டுன்னு ஆகும் அப்படின்னு வந்து அந்த பையன் வந்து சொன்னான். உங்கள்கிட்ட இருப்பது மற்றவர்களுக்கு பலனளிக்கும், ஆனால் அது இல்லாமல் பயனற்று போகிறது அப்படின்ற வார்த்தை மட்டும் அவரோட நெத்தி பொட்டில் அடித்த மாதிரி அவருக்கு தெரிஞ்சுது. அந்த பையனுக்கு நீ எடுத்துகிட்டு போப்பா, நீ டெய்லி வந்து கூட எடுத்துக்கோ, உன் நண்பர்களையும் கூட்டிகிட்டு வா அப்படின்னு. மறுநாள் வந்து அவர் வெளியே போர்டு எழுதி போடுறாரு, தினம் இங்கே வந்து ஆப்பிள் வந்து இலவசமாக தரப்படும் அப்படின்னு. கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் வர ஆரம்பிச்சுது. அந்த கூட்டம் வர ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கெல்லாம் அன்னன்னைக்கு எவ்வளோ காய் பறிக்க முடியுமோ அதை பறித்து அவர் வந்து எல்லாருக்கும் இலவசமாக கொடுக்குறாரு. இப்போ நிறைய பேர் அவர்கிட்ட தேங்க்ஸ் சொல்கிறாங்க, அவர்கிட்ட பேசுகிறாங்க. அடுத்தடுத்த நாள் வரும்போது அவர் கொடுத்ததுக்காக அவருக்கு அன்பளிப்புகளும் அவர் வீட்டில் செஞ்ச சுவையான உணவுகளையும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அவங்க வீட்டில் குழந்தைகள் இருந்ததுன்னா குழந்தைகளை கூட்டிகிட்டு வராங்க. அதுங்க பாசமாக தாத்தா தாத்தான்னு அவர் ஒரு இதில் பெரிய தோட்டம் இருக்கிறதுனால அங்கே விளையாடுறதுக்கு அலோவ் பண்ணுறாரு. அந்த பசங்கள்லாம் அவ்வளோ பெரிய இடத்துல விளையாடுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுனால கொஞ்ச நாளில் என்ன ஆச்சுன்னா அவரோட வீடு ஜேன்னு கலகலன்னு ஆயிடுச்சு. அப்புறம் அவருடைய படிப்பு, அவருடைய அறிவு, அனுபவங்களெல்லாம் அந்த குழந்தைங்களுக்கு வச்சுட்டு சின்ன சின்ன கதைகள் மூலமாக நிறைய சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நல்ல விஷயங்கள் சொல்கிறதுனால எல்லாருமே அவரோட பசங்களை வந்து அவர் வீட்டுக்கு வந்து தானாக அனுப்புகிறாங்க. இப்படியே அவருக்கு உறவுகள் வந்து ஜாஸ்தி ஆகுது. அவருடைய நேரமே இல்லை அவருக்கு. அப்படிப்பட்ட சந்தோஷமான நேரம், அப்படிப்பட்ட சந்தோஷமான அவருடைய அனுபவங்களை வர்றவங்க கிட்ட பகிர்ந்து கொள்வதும் அவருடைய திறமைகளை வந்து பயிற்சி வகுப்புகளாக எடுக்கிறதுமா அவருடைய நேரம் வந்து போச்சுன்னா அப்போ அவர் யோசிக்கிறாரு, இவ்வளோ விஷயத்துக்கு காரணம் அந்த சின்ன பையன் சொன்ன அந்த அட்வைஸ் தான் இல்லையா. அப்போ நம்ம 4 பேருக்கு வந்து பிரயோஜனமாக இருக்கக்கூடிய வாழ்க்கை, அந்த திறமை, அந்த இன்னர் டேலண்ட் நமக்குள்ளே இருந்ததை நம்ம வந்து வெளியே கொண்டு வந்தது அந்த பையனோட இதுதான் அப்படின்றத சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட சொல்கிறாரு, இப்படி தான்ப்பா நம்ம வாழ்கிற வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்கணும்,
4 பேருக்கு பிரயோஜனமான வாழ்க்கையாக இருக்கணும். நீ அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணுன்றதுக்காக நீ பணக்காரன் ஆகிற வரையும் வெயிட் பண்ணணுன்னு தேவையில்லை. இந்த வயசில் இந்த இதில் எவ்வளோ உன்னால் பண்ண முடியுமா? அந்த பையனால் பாரு, வார்த்தைகளாலே எனக்கு வந்து வேறு விதமாக என் வாழ்க்கையை மாற்ற முடிந்தது இல்லையா? இந்த மாதிரி உதவி செய்யணும்னு நினச்சிட்டா போதும், எந்த விதத்தில் வேணால் நீ மற்றவங்களுக்கு உதவி செய்யலாம். அதனால் உன்னுடைய ஒரு கண்டுபிடிப்பு, உன்னுடைய ஒரு சாதனை நாளைக்கு பல லட்சம் பல கோடி பேருக்கு பிரயோஜனப்படும் இல்லையா? அதுக்காகவாவது நீ வந்து ஒரு பெரிய ஆளாகி ஒரு பெரிய சாதனையை நீ பண்ணணுன்ற எண்ணம் வந்து உனக்கு வேணும் அப்படின்றத வந்து அந்த பையனுக்கு சொன்னோன்னா அப்போ தான் வந்து அந்த பையனுக்கு புரிஞ்சுது. எப்போவுமே வாழ்க்கையில் ஒரு குறிக்கோளோட ஒரு எய்மோட அது 4 பேருக்கு நல்ல விதமாக பயன்படும்படி நம்ம வாழ்க்கையை அமைச்சிக்கணும். அந்த தேடல் தான் நம்மளை உயிர்ப்போட வச்சுக்கும், நம்மளை ஆரோக்கியமாக வச்சுக்கும், நம்மளை நீண்ட நாள் வாழ வைக்கும், மரியாதையோடையும் சுற்றியுள்ளவங்க அத்தனை பேரையும் நம்ம சந்தோஷத்தை அள்ளி கொடுக்குற மாதிரியும் அந்த வாழ்க்கை அமையும். அப்படின்ற விஷயத்த அந்த பையன் மட்டும் புரிஞ்சிக்காம இந்த கதையை கேட்ட நீங்களும் புரிஞ்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதா, அடுத்தவங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதா எப்படி மாற்ற முடியுமோ முயற்சி பண்ணுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கும் அதை வந்து கற்றுக் கொடுங்க. சந்தோஷமான எதிர்கால ஒரு இளைய சமுதாயத்தை நம்ம உருவாக்குவோம். அடுத்து ஒரு நல்ல கதையோட நல்ல கருத்தோட உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் AJH. நன்றி.